மேட்டூர் பகுதிக்கு சென்றடைவதற்குள் எனது குழந்தையை தகனம் செய்துவிட்டதாக சிறுமியின் தாய் குற்றச்சாட்டியிருக்கிறார். தனக்கு தெரியாமல் குழந்தையின் உடலை எரித்து விட்டதாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் தாய் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனக்கு தெரியாமல் குழந்தையின் உடலை தனது கணவர் எரித்து விட்டதாக கோவை சிறுமியின் தாய் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையைச் சேர்ந்த 10 வயது சிறுமி 2 நபர்களால் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிகழ்வு தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தனக்கு தெரியாமல் உயிரிழந்த குழந்தையின் உடலை தனது கணவர் எரித்துவிட்டதாக கோவை சிறுமியின் தாய் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். உயிரிழந்த சிறுமியின் தாய் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தன். கோவை சூலூர் அருகே சிறுமி உயிரிழந்த விவகாரம் குறித்து போலீசார் 2 பேரை கைது செய்து சிறையில் எடுத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று சிறுமி பிரேத பரிசோதனையானது கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் நடைபெற்றது. அப்பொழுது அவர் பெற்றோரின் உத்தரவுடன் சிறுமிக்கு பிரேத பரிசோதனை பெற்று பின்னர் சிறுமியின் உடல் கோவை சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் உள்ள அவங்க சொந்த கிராமத்திற்கு கொண்டு சென்று எரியூட்டப்பட்டது. இந்த நிலையில் சிறுமியின் தாயார் தனக்கு எந்த விதமான தகவலும் அளிக்கவில்லை என்று தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். மேலும் தனது கணவர் தன்னை சிறுமியின் இறுதிச் சடங்குக்கும் அழைக்கவில்லை, கோவையிலிருந்து அங்கு செல்வதற்குள் தனது குழந்தையை எரியூட்டதாக தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் கூறி வருகிறார். குறிப்பாக நான் கையெழுத்து போட ஒப்புக்கொள்ளவில்லை, தன் கணவரை மட்டுமே கையெழுத்து போட்டுக் கொண்டு உடலை வாங்கி சென்று கொண்டதாக தற்போது குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நேற்று மேட்டூர் இரவு 8 மணிக்கு மேட்டூர் சென்ற போது அதனுக்குள்ளே சிறுமியின் உடல் எரியூட்டப்பட்டதாகவும் அதன் பிறகு தனது மகனையும் தனது கணவர் அழைத்து சென்று விட்டதாகவும் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். மேலும் இது குறித்து காவல்துறையினரும் தனது கணவர் மீது புகார் அளிக்க இருப்பதாகவும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ். கோவை சூலூரைச் சேர்ந்த 10 வயது சிறுமி கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தனக்கு தெரியாமல் குழந்தையின் உடலை தனது கணவர் எரித்துவிட்டதாக சிறுமியின் தாய் பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். மேட்டூர் பகுதிக்கு சென்றடைவதற்குள் தனது குழந்தையை தகனம் செய்து விட்டதாக சிறுமியின் தாய் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நான் இப்போ இந்த கோரிக்கை எதுக்கு வைக்கிறேன்னா, என் கணவர் மேலே தான் இப்போ கோரிக்கை நான் வைக்கிறேன். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணில் இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேற்றுலாம் எனக்கே தெரியாமல் பின்வாசல் வழியாக என் குழந்தைய ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் நான் இங்கேருந்து போகிறக்குள்ள நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு இடையில, எங்கே ஆம்புலன்ஸை காணோம், அம்மா எனக்கே தெரியாமல் அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னங்காட்டி ஃபோனை கட் பண்ணி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டாக ஒரு 8 மணிக்கு நாங்கள் போக நாங்கள் ஃபோன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு ஃபோன் பண்ணுறப்போ நாங்கள் போயிட்டுருக்கோன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறக்குள்ள அம்மாவோட என்னோட சம்மதமே இல்லாமல் என் பிள்ளைய எரிச்சிட்டாங்க. குழந்தைய நான் கண்ணில் பார்க்கவே இல்லை. என்கிட்ட என்னோட சம்மதம் என்னன்னு கூட கேட்கவும் இல்லை, என்னோட சம்மதம் என்னன்னு வாங்கவே இல்லை. இந்த சைட்லேருந்து என்னன்னா, நாங்கள் ஃபர்தராக எதுவும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா திடீர்னு ஏதோ டேட்டாஸ் தேவைப்படுதுன்னா பாப்பாவோட உடல் இப்போ திடீர்னு என் குழந்தையோட மறக்காம ஒரு ஏதாவது அது எடுத்து செக் பண்ணணும், குழந்தையோட நோண்டி எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பாடி எங்ககிட்ட இல்லை. என்னோட சம்மதமே இல்லாமல் குழந்தைய எரிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு எனக்கு அது தேவைப்பட்டா நான் எங்கே போகிறது? திடீர்னு குற்றம் யாராவது மேலே இருந்ததுன்னா நான் கண்டுபிடிக்கிறது யாரை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது? அதுவும் இல்லாமல் பெத்த தாய்கிட்ட குழந்தைக்கு காட்டவே இல்லை. முதல்ல கணவர் மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன், கணவர் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன். அவங்க எல்லாமே சொல்லி தான் பெத்த தாய் எங்கிட்டயே காட்டாமல் பின்வாசல் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்ககிட்ட இன்னும் இந்த 1 மணி நேரத்தில் கணவர்கிட்ட என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. பேசி எனக்கே தெரியாமல் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னங்காட்டி என்கிட்டயே சொல்லாமல் எனக்கே தெரியாமல் அவர் கையெழுத்து போட்டு பாடி வாங்கிட்டு போயிருக்காங்க பாப்பாவை.
இப்போ இந்த கோரிக்கை இப்போ வந்து எதுக்கு வைக்கிறேன்னா என் கணவர் மேலே தான் இப்போ கோரிக்கை நான் வைக்கிறேன். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தனது சம்பந்தம் இல்லாமல் தனது மகளின் உடலை கணவர் எரித்து விட்டதாக சிறுமியின் தாய் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மருத்துவமனையின் பின்வாசல் வழியாக குழந்தையின் உடலை எடுத்துச் சென்று எரித்து விட்டதாக தாய் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், இது தொடர்பான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். கோவை சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுமியின் உடலை கோவை இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் வைத்து நேற்று மதியம் சுமார் 1 மணி அளவுக்கு பிரேத பரிசோதனை நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் தனது சிறுமியின் தந்தை ஒப்புதலுடன் கையெழுத்திடப்பட்டு சிறுமியின் உடலை தந்தை பெற்றுக்கொண்டு சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் உள்ள தனது சொந்த கிராமத்திற்கு கொண்டு சென்றனர். அப்போது சிறுமியின் தாயாரும் அதே பகுதியில் இருந்துள்ளார். இந்த நிலையில் தனது கணவர் தனக்கே தெரியாமல் சிறுமியின் உடலை மருத்துவமனையின் பின்வாசல் வழியாக கொண்டு சென்றுள்ளார். மேலும் சிறுமி எரியூட்டப்பட்டது குறித்து கூட எங்களுக்கு எந்த விதமான தகவலும் அளிக்கவில்லை. இது தொடர்பாக கோவையிலிருந்து மேட்டூர் சென்று கொண்டிருக்கும்போது கணவருக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்ததாகவும் தனது கணவர் தொலைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்ததனால் அவரை தொடர்பு கொள்ள முடியாத சூழலில் இரவு 8 மணி அளவில் மேட்டூருக்கு சென்றடைந்ததாக சிறுமியின் தாயார் தற்பொழுது கூறி வருகிறார். மேலும் தனக்கு எந்த விதமான தகவலும் கொடுக்காமல் தனது மகளை எரியூட்டு வைத்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தனது கணவருக்கு எனக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆனால் கணவர் தனது உறவினரின் பேச்சை கேட்டு தன்னை நிராகரித்து விட்டு குழந்தை முகத்தை கூட பார்க்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி எரிவிட்டுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டை தற்பொழுது முன்வைத்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ்.